தேவனாகிய கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் மகனை தகன பலியாக பலியிடு என்று ஏன் சொன்னார் என்று வேதாகமத்திலே படித்து அறிந்து கொள்வோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிராமினை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிராமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனை ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். அதாவது தேவன் அவனை சோதித்து பார்க்கிறார். இந்த சோதிக்கிற இதுதான் அவனை முதலாக அவனை சோதிக்கிறார். இப்படிப்பட்ட அந்த காரியத்தில் அவன் சோதிக்கும் போது அவனோடு இடைப்பட்டு பேசும்பொழுது அவன் உடனே கீழ்ப்படுகிறான். அந்த கீழ்ப்படிதல் மூலமாகத்தான் அந்த தகன பலியிட அவன் செல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தை கேட்டு அதற்காக கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் தேவன் உங்களோடு இடைப்பட்டு எல்லா காரியத்திலும் நன்மையை முடித்து கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.